என்னாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் இந்த செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது என்று நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். காலாகாலமா தேவனுடைய பிரியமாக இருந்தது என்ன? தேவனுக்கு பிரியமான ஜனமா இருந்த கூட்டத்தார் யார் அப்படி சொல்லி நாம் பார்ப்போமே. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் எங்கிருந்து வந்தாலுங்கிறத சுருக்கமா உங்களோடு பகிர்ந்து கொண்டு, ஏன் கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க இவ்வளவாய் பிரியப்படுகிறார் என்பதையும் உங்களோடு கூட நான் வேத வசனத்தின் அடிப்படையிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்திற்கு இஸ்ரவேல் பாத்திரமாய் இருக்கிறதா அல்லது அபாத்திரமாய் போகிறதா அப்படிங்கிறதையும் உங்களோடு வேத வசனங்களின் அடிப்படையிலே பகிர்ந்து கொள்ள ஆண்டு உதவி செய்வாராக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வேளையில இஸ்ரவேலர் யார் அப்படின்னு சொல்லி நாம் அவருடைய பூர்வத்தை நாம் கவனிப்போமே. ஆனால் அவர்கள் சேம் என்கிற சந்ததியிலே வரக்கூடியவர்கள். அதாவது நோவாவுக்கு 3 பிள்ளைகள் நம்ம எல்லாரும் நன்கு அறிந்ததுண்டு. ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு இந்த ஒட்டுமொத்த பூமியிலையுமே பரம்பி அதாவது பழுகி பெருகினவர்கள் யார் அப்படின்னு சொன்னா நோவாவின் பிள்ளைகள் தான். நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி சேம், காம், யாப்பேத் என்று சொல்லி 3 நபர்களை குறித்து படிக்கிறோம். அதிலே காம் சந்ததியிலே வரக்கூடிய கானான் சபிக்கப்பட்டவனாய் கடந்து போகிறார். அதை குறித்த சத்தியங்களை நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். அப்போ யாப்பேத்தையும் ஆண்டு எங்க கொண்டு வந்துட்டார்னா சேமுக்குள்ளே கொண்டு வருகிறார். சேமுடைய கூடாரங்களை அவன் வாசம் பண்ணுகிறான் என்றெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி 3 ஜாதிகளாய் பிரிந்து போன நோவாவின் பிள்ளைகளை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும்போது சேம் சந்ததியை விவரித்து பேசுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் 10வது அதிகாரத்திலே 3 சந்ததியுமே ஆண்டவர் விளக்கி பேசுகிறார். சேமுடைய சந்ததியார் யார் யார் யார், அது மட்டும் இல்ல காமின் சந்ததியார் யார் யார் அப்படிங்கிறதையும், யாப்பேத்தின் சந்ததியார் யார் யார் என்பதையும் ஆண்டவர் தெல்ல தெளிவா விளக்கி பேசுகிறதை ஆதியாகமம் 10வது அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆனால் அதை தொடர்ந்து வரக்கூடிய 11வது அதிகாரத்துல மற்ற 2 சந்ததியை விட்டுட்டு சேம் சந்ததியை மட்டும் அடையாளப்படுத்துவார். அது ஒரு விசேஷம். 10வது அதிகாரத்துல 3 சந்ததியினரையுமே வெளிப்படுத்துகிறார். அப்படிதானே? அவங்க 3 சந்ததிக்குமே யாரெல்லாம் பிறந்தாங்கன்னு சொல்லி காண்பிக்கிறார். ஆனா 11வது அதிகாரத்துக்கு வரும்போது கடைசி பகுதியிலே சேம் சந்ததியை மட்டும்தான் நிலைநிறுத்துவார். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த சேம் சந்ததியிலே தான் ஆண்டவர் சேம் சந்ததியை தேவன் தெரிந்து கொண்டு, ஒரு குறிப்பிட்ட சந்ததியை தெரிந்து கொண்டு அந்த சந்ததிக்குள்ளாக அவருடைய பிரமாணங்களை ஏற்படுத்த, அவருடைய உடன்படிக்கையை ஏற்படுத்த, அவர் விரும்பக்கூடிய அந்த பலிகளை ஏற்படுத்த அவர் சித்தம் கொண்டார். ஆகவேதான் சேம் வம்சா வழியிலே நாம் தேராகை குறித்து படிக்கிறோம். தேராகுடைய குடும்பத்திலே ஆபிரகாமை குறித்து படிக்க நேரிடுகிறது. அந்த ஆபிரகாமுடைய வம்ச வரிசையிலே தான், வம்ச அட்டவணையில தான் ஈசாக்கை தொடர்ந்து யாக்கோபை தொடர்ந்து 12 கோத்திர பிதாக்கள் என்று சொல்லி, ஆக இவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பூர்வீகம் எந்த சந்ததியை தொடர்ந்து வருகிறது? எந்த சந்ததியில வருகிறது? காம், யாப்பேத், சேம். எந்த சந்ததியில வருகிறது? சேம் சந்ததி. சரியா, மறக்க கூடாது. சேம் சந்ததியில வருகிறது. சேமுடைய சந்ததி தான் ஆண்டவர் பிரத்யேகமா வேறுபடுத்தி ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல காண்பித்து, அதற்குள்ளதான் தேராக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுங்கிற அந்த சந்ததி எல்லாத்தையுமே தொடர்ந்து கொண்டு வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். எதுக்காக இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னால், எந்த இடத்திலே பிழையாம் கண்டுகொண்டான் என்று சொன்னால், நீங்க அதுதான் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். எந்த இடத்திலே பிழையாம் கண்டுகொண்டான் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வழிநடத்தப்பட்டார்கள். எதை துண்டித்து? எகிப்தை துண்டித்து வனாந்தரத்திலே வழிநடத்தப்பட்டார்கள். அதை காட்டிலும் ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை நோக்கி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி அவர்கள் பயணித்து வருகிறார்கள். அதுலதான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டுகொண்டார். அப்போ ஆண்டு நமக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை தருகிறார். என்ன அப்படின்னா, இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கைக்கும் நமக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னு நம்ம விட்டுவிட முடியாது. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் கொரிந்து சபை என்கிற புது உடன்படிக்கையின் சபைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை எடுத்து காட்டுகிறார். எதற்காக? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் திருஷ்டாந்தமாய் இருக்கிறது.
புது உடன்படிக்கையின் சபையாகிய கொரிந்தியருக்கு மட்டுமல்ல, புது உடன்படிக்கையின் சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் எடுத்துக்காட்டாக திருஸ்தாந்தமாக இருக்கிறது. ஆகவேதான் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதல் 10 வசனங்களுக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய மேடு பள்ளங்களை காண்பித்துக் கொடுக்கிறார். சரிவையும் காண்பித்துக் கொடுக்கிறார், மேன்மையும் காண்பித்துக் கொடுக்கிறார். ஆக ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை அங்கே காண்பித்துக் கொடுக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் 11வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? இவைகள் எல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனம் தான் சொல்றேன். முதல் 10 வசனங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுடைய மேன்மை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய விழுகை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய அழிவு, அவர்கள் பெற்றிருந்த மேன்மை எவ்வளவு, அவர்கள் பெற்றிருந்த அழிவு எப்படிப்பட்டது என்கிற காரியங்கள் எல்லாம் காண்பித்து கொடுத்துட்டு 11ஆம் வசனத்தில் சொல்லிக் கொடுக்கிறாரு, இவைகள் எல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு. அப்படின்னா தேவ பிள்ளைகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையானது நமக்கு எவ்வளவு பெரிய படிப்பினை என்பதை நாம கட்டாயமாய் அறியணும். ஏதோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது, யாருக்கோ நடந்தது, அதனால எனக்கு என்ன சொல்லி நான் ஒதுங்கிவிட முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பனையாக, நம்முடைய வாழ்க்கைக்கு எச்சரிப்புண்டாக காண்பித்து கொடுக்கிறது கர்த்தருடைய வேதம். பிரியமானவர்களே, ஆக இந்த பிழையாமுக்கு என்ன தெளிவு கிடைச்சது, எந்த அறிவு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப இவன் பிழையாம் எதுக்காக பாலாக்கி மூலமாய் வரவழைக்கப்பட்டான் என்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனத்தை அவன் சபிக்க வேண்டும், அவர்கள் சபிக்கப்பட்டே போக வேண்டும், அதுதான் அவனுடைய நோக்கம். ஆனா தேவனுடைய காரியம் எது தெரியுமா? ஆசீர்வதிக்கிறதான் அவருக்கு பிரியம், ஆசீர்வதிக்கிறதான் அவருக்கு பிரியம். இது எந்த சமயத்தில் அவன் கண்டுகொண்ட, அவன் திரும்ப திரும்ப பார்க்கிறான். மீண்டும் இந்த ஒரு திசைக்கு போய் பார்த்து சபிக்க பார்க்க முடியல, அடுத்த திசைக்கு போய் பார்க்கிறா முடியல. இப்படி தோல்வி விட்டு தோல்வி அடைந்து தன் சுய பிரயத்தனங்களால் தோல்வி அடைந்து அப்படின்னா தேவன் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னா, எந்த மனுஷனும் தன் சுய யோசனையினால் தேவ திட்டத்தை அவமாக்க முடியாது. தேவனுடைய திட்டம் நிறைவேறியே ஆகும், தேவனுடைய காரியங்கள் நிறைவேறியே ஆகும். அப்ப இந்த மனுஷன் எவ்வளவோ சுய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான், பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். அத்தனை பிரயாசங்களும் விருதா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போதுதான் அவன் அப்பொழுதுதான் கண்டுகொள்ளுகிறான் எல்லா முயற்சியும் தோல்வி அடைந்துட்டு. 23வது அதிகாரத்துல பாக்குறோம், அவன் எடுத்த எல்லா முயற்சியும் தோல்வி அடைந்து விட்டது. அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சிட்டு இந்த இஸ்ரவேலை சபிக்க முடியாது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை திட்டவட்டமாய் அறிந்து கொண்டான். அதனாலதான் அதை தொடர்ந்து என்ன சொல்வார் தெரியுமா? இதை அறிந்து கொண்டதுக்கு பிறகு இந்த இஸ்ரவேலுடைய வாசஸ்தலத்தின் அருமை பெருமைகளை எல்லாம் பேச ஆரம்பிப்பார். நீங்க தாராளமா பார்க்கலாம். இதே என்னாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் முதல் வசனத்திலே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்ட பிற்பாடு அவன் மேல் தேவ ஆவி அவன் மேல் வந்தது என்று 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அதை தொடர்ந்து கண் திறக்கப்பட்டவனாய் அவன் சொல்லுகிறதை 4ஆம் வசனத்திலிருந்து அல்லது 5ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் சொல்லி அவருடைய கூடாரம் மற்றும் வாசஸ்தலங்களுடைய மேன்மையை அவன் விவரிக்கிறான். அது மட்டுமல்ல, 7ஆம் வசனத்திலே தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பல ராஜாக்களை மேற்கொள்ளக்கூடியவன். அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான், அவர்கள் ராஜ்ய மேன்மையடையும் என்று சொல்லி, அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 2 விசேஷித்த காரியங்களை சொல்லலாம், நல்லா ஞாபகம், 2 அல்லது 3 விசேஷித்த காரியங்களை சொல்லலாம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை பிழையாம் கண்ட பிற்பாடு அவன் கண்டுகொண்ட 3 வெளிப்பாடுகள் சொல்லலாம். சுருக்கமா சொன்னா 3 வெளிப்பாடுகள் சொல்லலாம். ஒன்று, இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற யாக்கோபினுடைய கூடார வாசஸ்தலங்களுடைய மேன்மை. 2வது, அவர்கள் பரவி போகிற ஆறுகள்ல இருக்கக்கூடிய சந்தன மரங்களைப் போல, நல்ல செழித்தோங்கக்கூடிய விருட்சங்களைப் போல வளர்ச்சி அடைவார்கள் என்கிற காரியத்தை குறித்து பேசுகிறார். வாசஸ்தலத்தை குறித்து பேசுகிறார், வளர்ச்சி அடைகிற அனுபவத்தை குறித்து பேசுகிறார். 3வது,
சத்துருக்கள் மேல் ஜெயம் கொள்ளுகிற அனுபவத்தை குறித்து பேசுகிறார். அப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்கிற மென்மையான வெளிச்சத்தை பிலேயாம் கண்ட பிற்பாடு அவனுக்குள் இந்த இஸ்ரவேலை குறித்து உண்டாகிற வெளிப்பாடுகள் என்ன? முதல் காரியம் அவள் வாசஸ்தலத்தை குறித்த வெளிப்பாடு. இரண்டாவது வெளிப்பாடு என்ன? வளர்ச்சி அடைகிற வெளிப்பாடு, வளர்ச்சி அடையக்கூடிய அனுபவத்தை குறித்த வெளிப்பாடு. மூன்றாவது வெளிப்பாடு என்ன? சத்துருக்கள் மேல் ஜெயங்கொள்ளுகிற வெளிப்பாடு. இந்த மூன்றையுமே புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை நாம் பார்க்கும்போது வேதம் எவ்விதமாய் காண்பிக்க தெரியுமா? சரி, ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அவர் சொல்லப்பட்டிருக்குது, அதையும் கூட நம்ம பார்க்க போகிறோம். புது உடன்படிக்கையினுடைய சபையின் துவக்கம் தான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் என்று நீங்கள் நானும் அறிகிறோம். அப்படித்தானே? பழைய ஏற்பாட்டுல சபை இருந்தது. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் தான் யாரு? புது உடன்படிக்கையின் சபையார். அப்போ அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 26ஆம் வசனம் ஆகிய கடைசி வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை உங்களுடைய எல்லா பொல்லாங்களிலிருந்தும் உங்களை விலக்கி ஆசீர்வதிக்கும்படி இயேசுவை முதலாவது உங்களிடத்துக்கு அனுப்பினாராம். அந்த வசனம் இவ்விதமாகவே இருக்கும். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்களிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி பாருங்க, இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கு. அது அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 26வது வசனம். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தொடர்ந்துதான் ஆசீர்வாதம் என்கிற அந்த வார்த்தை முதலாவது காண்பிக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டுல அந்த ஆசீர்வாதங்கிற அந்த வார்த்தையை நீங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வேணா எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் ஏதோ நான் வசனத்தை அப்படியே சொல்லிக்கிட்டே போறேன், பார்க்காம சொல்லிட்டு போறதை வச்சு நான் சொல்ல வரல. நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். சும்மா அது இருக்குதா இல்லையான்னு பாருங்களேன். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது என்ன சொல்லுகிறார்? அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி, பாருங்க, ஆசீர்வதிக்கும்படி. இந்த ஆசீர்வாதம் எதுலதான் வெளிப்படுது? தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி, பாத்தீங்களா, முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார். புது உடன்படிக்கையின் சபை இருக்கு பாத்தீங்களா? புதிய ஏற்பாட்டு கால சபை முதல் முறை எங்கதான் ஸ்தாபிக்கப்பட்டது தெரியுமா? புறஜாதிகள் மத்தியில கிடையாது, யூதர்கள் மத்தியில தான் ஸ்தாபிக்கப்பட்டது. அதுவும் விசேஷமா யூதர்களை கொண்டுதான் ஸ்தாபிக்கப்பட்டது. யூத ஜனங்களுக்கு நடுவுல தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சில வருஷங்களா கர்த்தருடைய சபையானது எருசலேம்ல தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் எங்க போகுது? சமாரியாவுக்குள்ள போகுது. எங்க? அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல பார்க்கும்போது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தருடைய சபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு அதை தொடர்ந்து அவர்கள் ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ளே வந்து ரட்சிக்கப்பட்ட கூட்டங்களா கபடமில்லாத இருதயத்தோடு மகிழ்ச்சியோடு அப்பம் பெற்று கூடி வந்தார்களே, அந்த ஆதிகால அர்த்தமுள்ள அந்த ஆதிகால உண்மையான திருச்சபை எதுக்குள்ள மட்டும்தான் இருந்து வந்தது? எருசலேமுக்குள்ள மட்டும்தான் இருந்து வந்தது. எத்தனை அதிகாரம் வரைக்கும்? ஆமா, 7ஆம் அதிகாரம் வரைக்கும். நல்லா கவனிக்கணும். இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி கூட உங்களுக்கு இருக்கும். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கும்போது சபை எங்கதான் இருக்குங்க? 2ஆம் அதிகாரத்துல துவங்கப்படுற சபை 7ஆம் அதிகாரம் வரைக்கும் எருசலேமில் மட்டும்தான் இருக்கு. எருசலேமில் தான் சாட்சி கொடுக்கிறார்கள். அதை தொடர்ந்து 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது பிலிப்பு என்கிற சுவிசேஷம் தேவன் பயன்படுத்தி சமாரியாவுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் போய் அங்கே சமாரியாவிலே கர்த்தருடைய சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து 9, 10 ஆகிய அதிகாரங்களுக்குள்ள வரும்போது கர்த்தருடைய சபை யூதேயாவுக்குள்ளே கர்த்தருடைய சபை கடந்து போகிறது. யூதேயாவிலே சாட்சி, எருசலேமிலே சாட்சி, சமாரியாவிலே சாட்சி, யூதேயா முழுவதிலும் சாட்சி. அதற்கு பிறகுதான் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சி என்கிற கோணத்திலே நாம் அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து பார்ப்போமே ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் பர்னபா, தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்று சொல்லப்படுகிற பவுல் மற்றும் பர்னபா அவர்களை கொண்டு அந்தியோகியாவுக்குள்ளே சுவிசேஷம், அந்தியோகியாவிலே சபை, அதை தொடர்ந்து தெசலோனிக்கியாவிலே சபை, அதை தொடர்ந்து கொரிந்தியர்லே சபை என்று சொல்லி சபை ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கொரிந்தியிலே சபை, பிலிப்பி பட்டணத்திலே சபை, எபேசுவிலே சபை என்று சொல்லி சபை ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்டத்தட்ட 3 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டார். சில வருஷங்களாய் 3 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டு சபைகள் எழும்பிக் கொண்டே வந்தது. எதுக்காக சொல்ல வருகிறேன்? அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும்
பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆக பிரியமானவர்களே, சபையானது எவ்வளவாய் பரவி போகிறது பாருங்க. இதை குறித்த வெளிப்பாடுதான் பிழையாமுக்கு இருந்தது, வளர்ச்சி அடைந்தது. பிழையாம் சாதாரண சொல்லல, தேவ ஆவி அவன் மேல் வந்து கண் திறக்கப்பட்டவனாய் அவனுக்குள்ளே இருந்த வெளிப்பாடு என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அந்த ஆசீர்வாதம் எது அப்படின்னு சொன்னா, எடுத்த உடனே சொல்றாரு, அந்த வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள் சொல்லி காமிக்கிறார். வாசஸ்தலம், தீபான சகோதர சகோதரிகளே, அந்த வாசஸ்தலத்தை தேவன் எப்படி உருவாக்குறார் அப்படின்னு சொன்னா, வாசஸ்தலத்துக்கு தான் இன்னொரு பேர் என்ன பேர் தெரியுமா? சபை. அக்காலத்து இஸ்ரவேலர்கள் ஆபிரகாமின் சந்ததியினராய் அறியப்பட்டிருந்தார்கள். ஏதோ இஸ்ரவேல் தனி கூட்டம் என்று நான் பிரித்து பேசவில்லை. அந்த இஸ்ரவேலர் உங்களையும் என்னையும் தான் குறிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி, நாமும் யாருதான்? ஆபிரகாமின் சந்ததி தான். விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோமே. கலாத்தியர் 3வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளும் போது 9ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அப்ப சொல்லுங்க, பிழையாம் எந்த ஜனத்தை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று கண்டுகொண்டான்? இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேல் யார்? ஆபிரகாமின் சந்ததியினர். மறக்கவே கூடாது, ஆபிரகாமின் சந்ததியினர் தான் யாரு? இஸ்ரவேலர். அப்போ இங்கேயும் பார்க்கிறோம், விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஆக பிரியமானவர்களே, அவர்களுக்கு நமக்கு தொடர்பு உண்டு. There is a crystal clear connection, there is a crystal clear relationship between the Jews and the Gentiles who believed the Lord அப்படி சொல்ல முடியும். தேவனை கர்த்தரை விசுவாசித்திருக்கிற யூதர்களா இருக்கட்டும், புறஜாதிகளாகி நீங்கள் நானுமாக இருக்கட்டும், நமக்கும் யூதர் விசுவாச மார்க்கத்தாராய் விசுவாசத்துக்குள்ளே வந்த யூதர்களுக்கும் பெருத்த சம்பந்தம் உண்டு. அதனாலதான் அக்காலத்து இஸ்ரவேலர்களை தேவனை பற்றி கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று எண்ணப்படுகிறது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்துக்குள் வந்த விசுவாச மார்க்கத்தாராகிய நீங்களும் நானும் அதே ஆபிரகாமின் சந்ததியார் என்று எண்ணப்படுகிறதும் உண்மை. பிரியமானவர்களே, அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்டோமே, அப்போஸ்தலர் 3:26, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி என்ன செய்கிறாராம்? முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார். எழுப்பி உங்களிடத்திற்கே அனுப்பினார். எதுக்காக? ஆசீர்வதிக்கும்படி. விசுவாச மார்க்கத்தாராகிய இஸ்ரவேலர்களாகிய உங்களையும் என்னையும், விசுவாச மார்க்கத்தார்களாகிய ஆபிரகாமின் சந்ததியினராகிய உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஏதோ பிழையாம் நாட்கள் மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த நாட்களையும் இஸ்ரவேலர்களா இருக்கிறது யாரு? விசுவாச மார்க்கத்தார் யாவருமே யாருதான்? ஆமா, இஸ்ரவேலர்கள் தான். விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் சந்ததியினராகிய இஸ்ரவேலர்கள் தான். அப்ப நம்மை ஆசீர்வதிப்பதும் கர்த்தருக்கு பிரியமா இல்லையா? தெரியும். ஆனா எதின் அடிப்படையில கண்டுகொள்கிறோம்னு சொன்னா பாருங்க, குமாரன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் பிதாவாகிய தேவனால் எழுப்பப்பட்டு உங்களிடத்துக்கு அனுப்பப்பட்டார். அப்போ புதிய ஏற்பாட்டு துவக்கத்துல விசுவாச மார்க்கத்தாராகிய, நல்ல ஞாபகம், விசுவாச மார்க்கத்துக்குள்ளே வந்த தேவ பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிற அருமையான சத்தியம் என்ன? உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தேவன். உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அனுப்பினார். அப்போ பிழையாம் சொன்னதுக்கும் இங்க பேதுரு காண்பித்து கொடுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா சம்பந்தம் இருக்கு. பிழையாம் அந்த ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு கர்த்தருக்கு பிரியம்ங்கிறது அறிந்து கொண்ட பிற்பாடு அவனுக்கு அந்த யாக்கோபுடைய வாசஸ்தலம் தான் மேன்மையாய் தெரிந்தது. அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு எது ஆசீர்வாதம்? இன்னைக்கு ஆசீர்வாதம் சொல்லி நீங்க ஓடுறாங்க. ஒரு கார் இருக்கிறவங்க 4-5 கார் வாங்கிட்டாங்கன்னா அது ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. ஒரு தோட்டம் வச்சிருக்கிறவங்க 10 தோட்டம் வாங்கிட்டாங்கன்னா அது ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. ஒரு வீடு கட்டினவங்க 4 வீடு கட்டிட்டாங்கன்னா அது ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க.
ஒரு 100 பவுன் நகை வச்சிருக்கிறவங்க 400 பவுன் நகையா பெருக்கிக்கிட்டாங்கன்னா அது ஆசீர்வாதம் சொல்லி கொடுக்காங்க ஊழியக்காரர்கள். இது ஆசீர்வாதம் நினைக்காங்க. பிரியமானவர்களே, பிழையாம் மேல தேவ ஆவி இறங்கி பாருங்க, அவனுடைய கண்களை திறந்து, மாம்ச கண்கள் அல்ல, அங்கே ஆவிக்குரிய கண்கள் வெளிப்படுகிறது, பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வெளிப்படுகிறது. அவன் இயல்ப குருடன் கிடையாது, கண் திறக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறதற்கு. அது என்ன கண் திறக்கப்படுது? ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. மாம்ச கண்கள் அல்ல, அது ஆவிக்குரிய கண்கள். அந்த கண்கள் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிறான். அந்த ஆசீர்வாதம் என்ன? வாசஸ்தலத்தை குறித்தது. எவ்வளவு அழகா இருக்கிறது அந்த வாசஸ்தலம். பிரியமானவர்களே, நீங்க இதை கண்டிருக்கீங்களா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பெரிய அந்த வாசஸ்தலத்தின் மேன்மையை கண்டிருக்கீங்களா? அந்த வாசஸ்தலம் எப்படி ஸ்தாபிக்கப்படும்? இப்போ ஒரு கட்டடம் கட்டணும், அதான் வாசஸ்தலம். கூடாரம் ஒன்னு எழுப்பணும், அதுக்கு முதல்ல என்ன வைப்பாங்க தெரியுமா? ஒரு மூளைக்கல்லை கொண்டு வைப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஒரு கல்லை வைப்பாங்க, அதை நாளி செய்யறதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை வைப்பாங்க. நாள் செய்யறதா நாளி செய்யறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நாள் செய்யறது. உடனே ஒரு கல்லை கொண்டு வைப்பாங்க, அவ்வளவுதான். அதோட போயிருவாங்க. ஒரு கல்லை வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 2-3 கல்லை சேர்த்து வைப்பாங்க. அப்படி கிளம்பிடுவாங்க. அதுக்கு அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ அப்புறம் தொடர்ந்து அந்த கல்லை வச்சே நினைச்சுவாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு, அதுல இருந்தே கட்ட ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்ப எதுக்கு இந்த மூளைக்கல்லை வைக்காங்கன்னா, வாசஸ்தலம் எழும்புகிறது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆவியானவர் வெளிப்பாடு தரும்போது கொரிந்து சபைக்கு சொல்லும் போது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து கட்டுமானத்தை குறித்து பேசுகிறார். எழுத்தின்படியான கட்டுமானம் கிடையாது, தேவனுடைய உண்மையான வாசஸ்தலம், அவருடைய சரீரமாகிய சபையை குறித்து அருமையான வாசஸ்தலத்தை குறித்து பேசுகிறார். எந்த சத்தியத்தின் அடிப்படையிலே? இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுப்பப்பட்டதினாலே உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கையும் கலைந்தெறியப்பட்டு இனி ஆதாம் அல்ல கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார் என்கிற அனுபவத்தில தான் சபை கட்டி எழுப்பப்படுகிறது. கிறிஸ்து எப்பொழுது மூளைக்கல்லாய் வெளிப்பட்டார்? தலைக்கல்லாய் எப்படி வெளிப்பட்டார்? தலைக்கல் இல்லாம வேலை ஆரம்பிப்பாங்களா? சொல்லுங்க. வாசஸ்தலம் தலைக்கல் இல்லாமல் ஆரம்பிக்கப்படுமா? படாது. அப்ப தலைக்கல் இல்லாம இன்னைக்கு பாருங்க வாசஸ்தலத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எழுத்தின்படியான கட்டிடத்தை கட்டுவாங்க. நீ 50,000 பேர் உட்கார இடத்தை கட்டினாலும் சரிதான், 50 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தை கட்டினாலும் சரிதான், அது தேவனுடைய வாசஸ்தலம் கிடையாது. தேவனுடைய வாசஸ்தலம் யார்? நீங்களும் நானும் தான். விமானவர்களே, கட்டடம் அல்ல சபை. ஆகவேதான் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 47, 48, 49 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, உன்னதமானவர் சாலமோன் அவருக்கு ஆலயத்தை கட்டினான், ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். எவ்வளவு தெளிவா இருக்கு. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு கட்டத்தக்க ஆலயம் எப்படிப்பட்டது? கட்ட முடியுமா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்லிட்டார். கட்டிடலாமா? அவர் ஏசப்பாவுக்கு வான சிங்காசனம், பூமி பாதபடி. ஆலயத்தை கட்ட முடியுமா? கட்ட முடியாது. ஆலயத்தை நினைச்ச முடியாது. வான சிங்காசனம், வானத்துல உட்கார்ந்து இருக்காரு, பாதம் பூமியில இருக்கு. அவருக்கு கட்டணும்னா வானத்தை விட தாண்டிதான் பெரிய ஆலயம் கட்டணும். கட்ட முடியுமா? கட்ட முடியாது. வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொல்லாதே என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவ்வளவு உன்னதமான பெரிய தேவன் பாருங்க, உங்களுக்காக எனக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, அதனாலதான் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரமாக இருக்கட்டும், எபேசியர் 2வது அதிகாரம் கடைசி பகுதியாக இருக்கட்டும், அல்லது 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 8வது வசனமாக வரைக்கும் இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றிலும் பாருங்க ஒரு வாசஸ்தலமாய் சபை கட்டி எழுப்பப்படுகிறது, காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது எதுக்காக ஆண்டு வெளிப்படுத்துகிறார் சொன்னா, இதுதான் ஆசீர்வாதம். இதுதான் ஆசீர்வாதம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமா, ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அந்த ஆசீர்வாதத்துல தான் அவங்க இருக்காங்க. அவங்களை சபிக்கவே முடியாது, சபிக்கவே முடியாது. ஏன்னா அவனுக்கு தொலைதூர பார்வை கிடைக்கி. ஏன்னா இவங்களுடைய ஆசீர்வாதம் என்ன? தேவன் இவங்களை ஆசீர்வதிக்கிற விதம் என்ன? அது நடக்க போகிறது, இருக்கிறது, இனியும் நடக்க போகிறது குறித்து எல்லாவற்றையும் குறித்த தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறான். வாசஸ்தலம், கூடாரத்தை குறித்து முதல்ல எடுக்கிறார். எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றாரு. இந்த கூடார வாசஸ்தலத்தை தான் அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28ஆம் வசனத்துல சொல்றாரு. மேலும் தேவன் உங்களை குறித்தும் தமது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு மந்தை முழுவதும் கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதும் குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள் என்று அப்போஸ்தலர் 20:28 எழுதியிருக்கிறார். வாசஸ்தலம் எப்படி சம்பாதிக்கப்படுதுன்னு பாக்குறீங்களா? சபை எப்படி சொல்லும்போது சர்ச். நல்ல கவனிங்க. சபை என்பது ஆங்கிலத்துல
சர்ச். மூலப்பதம், புதிய ஏற்பாட்டுக்கு மூல பாஷை எது தெரியுமா? கிரேக்க பாஷையா எபிரேய பாஷையா? கிரேக்க பாஷை. புதிய ஏற்பாட்டுக்கு மூல பாஷை கிரேக்க பாஷை. அப்ப கிரேக்க பாஷையில சர்ச், சபை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், வார்த்தை என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்கன்னா எக்லீஷியா அப்படின்னு வார்த்தை பயன்படுத்துறாங்க. எக்லீஷியா அப்படின்னா கேதரிங் ஆஃப் த கால்டு ஒன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அழைக்கப்பட்டவர்களுடைய கூடுகை, ரட்சிக்கப்பட்டவருடைய கூடி வர்றது இடத்துக்கு பேரு தான் வாசஸ்தலம், தேவனுடைய வாசஸ்தலம். அது மரத்தடியா கூட இருக்கலாம், இதே போல ஒரு செட்டா கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்கள் ஒன்று கூடி வர்றாங்க பாத்தீங்களா? அது ரோட்ல கூடி இருந்தாலும் சரிதான், காட்டுல கூடி இருந்தாலும் சரிதான், அதுக்கு பேரு தான் என்ன பேரு? சபை, தேவனுடைய வாசஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப வசதிக்கு ஏற்றபடி நம்ம என்ன செய்யறோம்? ஒரு பிரம்மாண்டமான கட்டடம் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, அப்படித்தானே? வசதிக்கு ஏற்றபடி செட்டு போடுறாங்க, பெரிய கட்டடமா கட்டுறாங்க, கோபுரம் வரையும் கூட கட்டிக்கிறாங்க. அது வசதிக்கு ஏற்றபடி கட்டி கொள்றாங்களே ஒழிய கட்டடம் ஒரு நாளும் சபையாகாது. பில்டிங்ஸ் நெவர் பிகம் சர்ச்சஸ். பில்டிங்ஸ் நெவர் பிகம் சர்ச்சஸ். ஒரு நாள் கட்டடங்கள் ஒரு நாளும் சபைகள் ஆகாது. அதை திட்டவட்டமாய் அறிந்து கொள்ளணும். ஏன்னா சபைக்கு அர்த்தத்தையும் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். நான் பைபிள் காலேஜ் படிக்காத ஆள் தான், ஆனா அறிந்த உண்மையை சொல்றேன். எக்லீஷியாங்கிறதா மூலப்பதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பில்டிங் சொல்லி எனக்கு காமிங்க பார்ப்போம். ஒரு இடத்துல கூட காமிக்க முடியாது. பில்டிங் இந்த மாதிரி செட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கூட சபைக்கு அர்த்தம் அப்படி இல்லவே இல்லை. நம்முடைய வசதிக்கு ஏற்றபடிதான் கட்டி வச்சிருக்கோம். அப்புறம் மழை வரக்கூடாது, வெயில் படக்கூடாது, தூசி படக்கூடாது, ஒரு ஒரு மனமா ஒரு இடத்துல இருக்கணுங்கிறது தான் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்திருக்கமே ஒழிய, மற்றபடி சபை வாசஸ்தலம் என்று சொன்னாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் ஒன்று கூடி வருவது. தனிப்பட்ட முறையில் சபை என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16, 17 சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். அப்ப வாசஸ்தலம் எது? ஏன் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார்? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல ஏன் நீங்களே ஆலயம் என்று சொல்லுகிறார்? யோசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16, 17 ஏன் நீங்களே ஆலயம் சொல்றாரு தெரியுமா? எதை வச்சு ஆலயம் சொல்றாரு தெரியுமா? 11ஆம் வசனத்தை வச்சுதான் ஆலயம் சொல்றாரு. ஏன்னா 11ஆம் வசனத்துல போட்டிருக்கு, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அஸ்திபாரத்து குறித்து பேசுகிறார், அதுக்கப்புறம் ஆலயத்து குறித்து பேசுகிறார். வாசஸ்தலம் எப்படி ஏற்படுத்தப்படுகிறது? மூளைக்கல்லாகிய கிறிஸ்து மூலமாய் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த காட்சியை தான் பிள்ளையாம் பார்க்கிறான். அப்ப யாக்கோபினுடைய வாசஸ்தலம் எவ்வளவு அழகானவைகள்! முதல்ல அதுக்கப்புறம் தான் பரவி பாயக்கூடிய ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய அனுபவத்தை காமிக்கிறார். நம்ம உடனே வளர்ச்சிக்கு போகக்கூடாது. முதல்ல அவனுக்கு கிடைக்கப்பட்ட வெளிப்பாடு என்ன தெரியுமா? வாசஸ்தலத்தை குறித்த வெளிப்பாடு. வாசஸ்தலம் எப்படி ஸ்தாபிக்கப்படுது? சகரியா புஸ்தகத்துல ஆண்டவர் செருபாபேல அவருடைய வாசஸ்தலத்தை ஏற்படுத்துறதுக்கு அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதுலயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சகரியா 4வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய் சொல்றாரு. தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். எல்லாம் வசனம் இருக்கு, வசன ஆதாரத்தோடு தான் பேசுறேன். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். கிருபையினாலதான் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று ஏசாயா 16:5 சொல்லுது. கிருபை ஏன் வெளிப்படுத்தப்படுகிறது? கிருபைதான் புதிய உடன்படிக்கையினுடைய சபை பெற்றிருக்கிற சாரம். கிரியா பிரமாணமா கிருபை பிரமாணமா அப்படிங்கிறத ரோமர்ல ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா கேட்கிறாரா இல்லையா? கிரியா பிரமாணமா இல்ல கிருபை பிரமாணமான்னு கேட்கிறாரா இல்லையா? அப்ப புது உடன்படிக்கையின் சபை, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்ட சபை கிருபை பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறது, கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. ரோமர் 6:14 சொல்லுகிறது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபை, எதற்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லி அப்படிப்பட்ட சத்தத்தை சகரியா 4:7 வாசிக்கிறோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார். தலைக்கல் வந்துட்டாலே என்ன ஆக போகுது? தலைக்கல் வந்துட்டாலே எதை பத்தி பேசுறாருன்னு அர்த்தம். நான் முதல்ல சொல்லிட்டே இருக்கேன், எதை பத்தி பேசுறாரு? வாசஸ்தலத்தை குறித்து பேசுகிறார். திருமணத்திலே சத்தியங்கள் உருள
அறிந்து கொள்வது கொஞ்சம் கடினமா தெரியலாம். ஆனால் நம்ம நிச்சயமாவே அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி ஊர்பட்ட உலக காரியங்களை உள்ளே கொண்டு வருகிற கள்ள போதக பிதாக்கள் இன்றைக்கு உண்டு. உண்டா இல்லையா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆகவே மகளே, உனக்கு வந்து ஆண்டவர் ஒரு அரசாங்க வேலையை தரப்போகிறார். அவர் மகனே, வீடு கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மகனே செல்வகுமார், உன்னை ஆண்டவர் திரும்ப திரும்ப எனக்கு காண்பிக்கிறார். இந்த வருஷத்தின் முடிவில் வீடு கட்ட போகிறாய். ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும். எவ்வளவு ஒரு துபாக்கூர் ஊழியங்கள் பாத்தீங்களா? கவுண்டர் பீட். எவ்ரிதிங் இஸ் எ கவுண்டர் பீட். ஏமாற்றுத்தனம், பிசாசுடைய தந்திரம். பிரியமானவர்களே, பிழையாம அந்த ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் சொன்னதான் வாசஸ்தலத்தை குறித்த அந்த காரியங்களை பார்க்கிறான். உண்மையாவே தேவன் ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு பாருங்க. அந்த வாசஸ்தலம் புதிய ஏற்பாட்டில் எப்படி சொல்லப்படுது தெரியுமா? மூளைக்கல். கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து எழுப்பப்பட்டதுனாலதான் வாசஸ்தலமே ஏற்படுது. இல்லைன்னா வாசஸ்தலம் கிடையாது. உண்மையாவே சொல்ல, வாசஸ்தலமே கிடையாது. நோ ரிசரக்ஷன், நோ சர்ச். அதான் பவுல் சொன்னார், கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதிலே 14, 15 பார்க்கும்போது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் வேஸ்ட். அங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றது எதுவுமே கிடையாது. பிரசங்கம் எல்லாம் பூஜ்ஜியம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அங்க இல்லை அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இது மகிமையான சத்தியம். ஏன்னா கொலோசியர் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துடனே கூட எழுந்ததுண்டானால் என்று சொல்றார். அப்ப கிறிஸ்து எழுந்திருந்தார் என்று சொல்லும் போது கிறிஸ்துடனே கூட நாமும் என்ன செய்யப்பட்டோம்? எழுந்தோம். கிறிஸ்து எழுந்தாருன்னு சொல்லும் போது நாமும் கிறிஸ்துடனே கூட என்ன செஞ்சோம்? எழுந்தோம். புரியதுக்கு கடினமா இருந்தாலும் தயவு செய்து நல்லா கவனிங்க, செவி கொடுத்து கேளுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கொலோசியர் 3வது அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லிட்டாரு, நீங்கள் கிறிஸ்துடனே கூட எழுந்தது உண்டானால். கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள் சொல்லி அங்கே கொலோசியர் 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்து எழுந்திருந்தார் என்று சொன்னா நாமும் அவரோடு கூட மரித்தோழ்ந்து என்ன செய்யப்பட்டோம்? உயிர்த்தெழுந்தோம். சந்தேகப்படக்கூடாது. பைபிள் அப்படிதான் இருக்கு. கொலோசியர் 3:1 அப்படிதான் இருக்கு. எபேசியர் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? கிறிஸ்துடனே கூட நம்மை அவரோட கூட என்ன செஞ்சாராம்? நம்மை கிறிஸ்துடனே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்கார செய்தார்னு இருக்குதா இல்லையா? எங்க இருந்து எழுப்பினாரு சொல்லுங்க. அத்திமரத்துல அவரு தூங்கிக்கிட்டு இருந்தாரு, நான் அப்படி எழுப்பிட்டாரா? மரித்தோர் இருந்து அவர் மட்டும் எழுப்பப்பட்ட மாதிரி பைபிள்ல போடல. அவரோடு சேர்ந்து நாமும் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? எழுப்பப்பட்டோங்கிறத விசுவாசிக்கணும். அதான் கிறிஸ்தவ விசுவாசம். ஏதோ அவர் பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார், பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் விட்டிருக்கிற அவிடத்திலிருந்து மரித்தோரையும் உயிரோரையும் நியாயந்திருக்க திரும்ப வருவார். அப்படியே சொல்லிட்டு போவதல்ல, அவரோடு கூட நானும் என்ன செய்யப்பட்டேன்? எழுந்தே. இருக்குதா இல்லையா? பைபிள்ல தெளிவா இருக்கு. கொலோசியர் 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல, மன்னிக்கும் 12ஆம் வசனத்துல சொல்றாரு, ஞானஸ்தானத்தில் அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவரை மரித்தோர்லிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்ப கிறிஸ்துவோடு கூட நாமும் என்ன செய்யப்பட்டோம்? எழுந்தோம். அவரோடு கூட மரித்தோம், அவரோடு கூட எழுந்தோம். அப்ப அவரோடு கூட நம்மளும் சிலுவையில் மரித்து விட்டோம் என்றுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுதான் வாசஸ்தலம். இதுதான் வாசஸ்தலம். வாசஸ்தலம் சும்மா ஏற்படல. நீங்க அடிப்படை சத்தியமே, இன்னைக்கு அடிப்படை சத்தியத்தையும் கோட்டை விட்டாங்க. சபை சபை சபைன்னு சொல்லி நீங்க ஊர்பட்ட சபைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. சபைன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு நான் கேட்கிறேன். நீ பைபிள் காலேஜ்ல பட்டங்கள் வாங்கி குவிச்சிருக்கிறியே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி,
நீ பைபிள் காலேஜ்ல பட்டங்களை வைத்து குவிச்சு தேவனின் ஒழித்து கலைச்சாருன்னு சொல்லி அங்க ஒரு சபை எழுப்பணும் இங்க ஒரு சபை எழுப்பணும்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிறியே, உனக்கு சபைன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாடு உனக்கு உண்டா? ஒரு வெளிப்பாடு கிடையாது. மூளைக்கல் கிறிஸ்து எப்பொழுது மூளைக்கல் ஆனார்? சங்கீதம் 118:22 சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. வீடு கட்டுவர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல், அது வரைக்கும் ஒரு மூளைக்கல் கிடையாது. தள்ளப்பட்டார், மனுஷரால் தள்ளப்பட்டார். அதன் பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்றார், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் என்று எழுதுகிறார். காரணம் என்ன? காரணம் என்ன? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டாருங்கிற அந்த சத்தியத்தை நீங்களும் நானும் விளங்கி கொண்டு நம்முடைய ஒட்டுமொத்த பாவ மனுஷனும் கிறிஸ்துவின் சிலுவையிலே களையப்பட்டு விட்டான். இனி கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை தான் இந்த மூளைக்கல்லை பற்றிய சத்தியம் வெளிப்படுத்துகிறது. தலைக்கல்லை பற்றிய சத்தியம் வெளிப்படுத்துகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, வாசஸ்தலத்தை குறித்த வெளிப்பாட்டை பிழையாம் பெற்றிருந்தான். இதுதான் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனம். வீடு, காரு, பெரிய பங்களா, ஆஸ்திக்கு மேல ஆஸ்தி, வேலைக்கு மேல ப்ரமோஷனுக்கு மேல ப்ரமோஷன் பெற்றிருந்த ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் கிடையாது. அப்படி பார்த்தா உலகத்தார் கிறிஸ்தவர்களை விட அதிக அளவு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார்களே உலக ஐஸ்வர்யத்திலே. அப்ப அவர்கள் நம்மில் மேன்மையானவர்கள் என்று சொல்ல முடியுமா? இல்லை. ஆண்டவருடைய நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்தா, நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டா, அப்படி விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு உங்களையும் என்னையும் அவர் வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலமாய் ஏற்படுத்தி இருக்கிறார். மூளைக்கல்லாகிய சத்தியத்தை பற்றிய விஷயத்துல மூளைக்கல்லும் தலைக்கல்லும் யாருதான்? சத்தமா சொல்லுங்க. மூளைக்கல்லும் தலைக்கல்லும் யாருதான்? இயேசு கிறிஸ்து. அதுல விசேஷம் எப்படி சொல்ல முடியுது தெரியுமா? அவர் மரித்தோலிருந்து எழுப்பப்பட்டதுனாலதான் தலைக்கல். சும்மா தலைக்கல் கிடையாது. அப்படியே சும்மா தலைக்கல் போட்டிருக்கா? அவர் தலைக்கல் ஆயிட்டாரா? அப்படி பைபிள்ல போடவே இல்லை. அப்படி போட்டிருக்கு? அப்படிதான் போட்டிருக்குதா? இல்லையே. வீடு கட்டுகிறவர்களால், அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல போட்டிருக்கு, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் அப்படின்னு எழுதுறாரு. அப்போ நீங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க அவரை கொலை செஞ்சீங்க, அவரை புறக்கணிச்சு தள்ளினீங்க, அவர் ஆகாதுன்னு சொல்லி தள்ளி விட்டீங்க. அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார். அந்த மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின விஷயம் என்ன? பழைய மனுஷன் கலைந்தெறியப்பட்டு புதிய மனுஷனுடைய சாயல் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறது. அதுதான் வாசஸ்தலத்தின் மேன்மை. பிழையாம் கண்டுகொண்ட மகா மேன்மையான அனுபவத்தை பார்த்தீர்களா? அதை தொடர்ந்தான் வளர்ச்சி அடைகிற அனுபவத்தை குறித்து பேசுகிறான். நீ நேரம் அதிகம் இல்லாதனால நான் இந்த ஒரு பகுதி மட்டும் சொல்றேன். கர்த்தருக்கு சித்தமானால் நான் அடுத்த முறை இந்த ஆசீர்வாதமா அல்லது சாபமா, இஸ்ரவேல் விசுவாச மார்க்கத்தார் எதில் இருக்கிறாருங்கிறதை நான் கர்த்தருக்கு சித்தமான நான் அடுத்த வாரத்தில் கூட முடிந்தால் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதை கேட்டு முடிக்க போகிறோம். பிரியமானவர்களே, வாசஸ்தலத்தை குறித்து சொல்லிட்டுதான் அப்புறம் வளர்ச்சியை குறித்து பேசுகிறேன். எப்படி விருட்சங்கள், சந்தன மரங்களோ எந்த மரங்களோ, ஆனா மரங்களை பத்தி பேசுறாரு. அதெல்லாம் என்ன செய்யணும்? வளர்ச்சி அடையும், பயங்கர வளர்ச்சி அடையும். தண்ணீர் ஓரமா நடப்பட்ட மரங்களை போல அது வளர்ச்சி அடையும் சொல்லி அந்த மேன்மையை பத்தி பேசுகிறார். இதுதான் ஆசீர்வாதம். இது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா, பிரியமான சகோதர சகோதரிகளே, வேத வசனத்துல நிலைத்திருக்கிற அனுபவம். அதான் 1ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். ஏன்னா பிழையாமுக்கு அதான் வெளிப்பாடு கிடைத்தது. என்ன வெளிச்சம் கிடைச்சது? கர்த்தருடைய சபை யாக்கோபு எதுக்கு ஒப்பனையா இருக்கிறதா? அந்த வசனத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகத்துல 24வது அதிகாரம், என்னாகும் 24 5ஆம் வசனத்துல வாசஸ்தலத்தை குறித்து பேசினவர். 6ஆம் வசனத்துல அவைகள் பரவி போகிற, அவைகள் அந்த வாசஸ்தலங்கள் தான், பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரும் விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவளுடைய சால்களிலிருந்து தண்ணீர் பாயும் என்று சொல்லி செழிப்பை குறித்து பேசுகிறார். அந்த செழிப்பு எதை காண்பிக்க சொன்னா, திருமண தேவ வசனங்களிலே நாட்டுப்பட்டிருக்க அனுபவம். அதனாலதான் சங்கீதம் 1 பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு.
தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. யார் அப்படி சொன்னா? கர்த்தருடைய வேதத்துல நிலை நிற்கிற மனுஷன். ஆண்டவர் வளர்ச்சி அடை செய்கிறார். இந்த வளர்ச்சியை நம்ம வேதத்துல பார்க்கும்போது இந்த வளர்ச்சியை குறித்து வேதம் என்ன சொல்லுது? அழகா சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல வளர்ச்சி குறித்து சொல்ற 11வது வசனத்துல அஸ்திபாரத்தை குறித்து பேசுறார். 12ஆம் வசனத்துல இருந்து அந்த அஸ்திபாரத்தை மேல் கட்டப்படுகிற மகிமையான அனுபவத்தை குறித்தும் பேசுகிறார். ஆனா புல்ல வைத்தோ மரத்தை வைத்தோ அல்ல வைக்கோல வைத்தோ கட்டிடக்கூடாது, தரமான சத்தியங்களை வைத்து கட்டி எழுப்பப்படணும் சொல்லி பேசுகிறார். வாசஸ்தலத்தின் மேன்மையை எபேசியர் 2வது அதிகாரம் 19, 20, 21 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அந்த மாளிகை முழுவதும் கட்டி எழுப்பப்படுகிறது என்று சொல்லி பேசுகிறார். விருட்சங்கள் தலை தோங்குறதுக்கு அடையாளமாய் பேசுகிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 80வது சங்கீதம் 8, 9, 10, 11 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, விசேஷமா 8, 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, நீ எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து நட்டினி. அது என்ன செஞ்சுட்டு? அது தேசமெங்கும் படர்ந்ததாம். பைபிள்ல இருக்கு, நான் பொய் சொல்லல. ஆசாபுக்கு கிடைக்க பெற்ற வெளிப்பாடு அது. யாரை குறித்து கிடைக்க பெற்ற வெளிப்பாடு தெரியுமா? விசுவாச மார்க்கத்தார்களாகிய இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து வெளிப்பாடு கிடைத்தது. ஒரு செடியை தான் கொண்டு வந்து வைக்கிறாரு. ஒரே ஒரு கொடி, மன்னிக்கவும், ஒரு கொடி. நீ எகிப்திலிருந்து ஒரு கொடியை கொண்டு வந்து நாட்டினீர் சொல்றாரு. எங்க? சங்கீதம் 80:8. 80ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல இருக்கு. அது தொடர்ந்து 9, 10 வாசித்து பாருங்க. அது பரவ ஆரம்பிக்கு. அப்ப உங்களுக்கு புரியுதா? காரியம் புரியுதா? நம்ம எதை பற்றி எதுலதான் வெளிப்பாடு இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் இதை சிம்பாலிக்கை எப்படி காமிச்சு கொடுக்கிறாருன்னா, எகிப்தை துண்டித்து வனாந்தரத்தில் கொண்டு வரப்பட்ட சபை தேவனால் நடத்தப்பட்டது, தேவனால் போஷிக்கப்பட்டது, தேவனால் விசுவாசத்திலே வளர்க்கப்பட்டது, தேவ வார்த்தைகளினால் விசுவாசத்தில் வளர்க்கப்பட்டது. அதான் சொல்ற, எகிப்திலிருந்து ஒரு கொடியை கொண்டு வந்து, அந்த திராட்சை கொடி அந்த திராட்சை கொடி யாருன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனத்தை குறிக்கும். ஆசாபு கிடைக்க பெற்ற வெளிப்பாடு அது. சங்கீதம் 80:8ஆம் வசனத்தின் அடிப்படையில் சொல்றேன். அது படர ஆரம்பிச்சுட்டு வளர்ச்சி அடைந்துதான் தேசத்தையே சூழ்ந்துட்டான். நீங்க எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? ஒரே ஒரு திராட்சை கொடி, ஒரே ஒரு திராட்சை செடி தேசம் முழுசும் படர்ன திராட்சை செடி எங்கேயா பார்த்திருக்கீங்களா? தேசம் முழுசையும் தொட்டுட்டு. அவ எந்த அளவுக்கு இஸ்ரவேலுடைய வளர்ச்சியை குறித்து பேசுற பாருங்க. அது எங்க இருந்து வந்தது தெரியுமா? எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. அந்த ஸ்லாக்கியத்துலதான் வளர்ச்சி இருக்கு. அப்ப ஆசாபுக்கு என்ன வெளிச்சம் கிடைச்சதுன்னா, எகிப்திலிருந்து ஒரு கொடியை கொண்டு வந்து. எப்படி கொண்டு வந்தாரு? பஸ்கா இல்லாமல் திராட்சை கொடி என்கிற இந்த இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்படாது. அடிமைத்தன வீட்டிலிருந்து கிளம்பாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வர்றதுக்கு தேவன் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அருமையான பந்தி என்ன? அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அருமையான நியமம் என்ன? அது ஒரு பண்டிகையும் கூட வேதம் சொல்லுது. 7 நாள் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை பஸ்கா. அப்போஸ்தலர் 12 மன்னிக்கவும் யாத்திராமம் 12வது அதிகாரத்துல பஸ்கா நியமத்தை குறித்து பேசுகிறார். யாத்திராமம் 13வது அதிகாரம், அடுத்த அதிகாரம் 13 அதிகாரத்துல முதற் பலன் அனைத்தையும் நான் மீட்டுக் கொள்வேன் என்று சொல்லி பேசுகிறார். அதே யாத்திராமம் 14 அதுக்கு அடுத்த அதிகாரத்துல பார்க்கும்போது எல்லாரும் அணியணியா புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு ஒரு விசேஷம்! 13வது அதிகாரம் கடைசியிலே புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான வசனத்தை மாத்தக்கூடாது. யாத்திராமம் 13 அதிகாரம் கடைசியிலே புறப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா 12 அதிகாரத்துல மகா மேன்மையாய் காண்பிக்கப்படுகிறது என்ன? பஸ்கா ஆட்டுக்குட்டி, உங்களுக்காக எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த கிறிஸ்து இயேசு. அப்ப வளர்ச்சிக்கு ஏதுவான பகுதியிலுமே தேவன் எதைத்தான் முக்கியப்படுத்துகிறார்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு. ஆசாபுக்கு கிடைக்க பெற்ற வெளிப்பாடு என்ன? திராட்சை கொடியை கொண்டு வந்தார், அதை வளர்ச்சி அடைய செய்தார். ஆமா, பிழையாம அதைத்தான் சொல்றாரு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி முதல்ல வாசஸ்தலத்தை காண்பித்து கொடுத்தவர் வளர்ச்சி குறித்து பேசுகிறார். அது எப்படின்னா பரவுது, வளர்ச்சி அடையுது, மகா மென்மையாய் காணப்படுகிறது. ஆசாபாத் தான் சொல்றாரு. எதை தொடர்ந்தா இது இது சாத்தியமாகும் சொல்றாருன்னா, எகிப்தை துண்டித்த விசுவாச மார்க்கத்தாராகிய இஸ்ரவேலுக்கு தான் இது சாத்தியம். எகிப்தை துண்டித்த, அதுவும் விசேஷமா பஸ்காவின் மூலமா எகிப்தை துண்டித்த, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமா எகிப்தை துண்டித்த விசுவாச மார்க்கத்தாராகிய ஆபிரகாமின் சந்ததியாராகிய இஸ்ரவேலுக்கு தான் இது சாத்தியமாகும். சும்மா வளர்ச்சியை பார்க்க முடியுமா? நானும் பிரயாசப்படுறேன், முடியல. நானும் கர்த்தருக்குள்ள வளரணும்னு வாஞ்சிக்கிறேன், முடியல. அது முடியாது. ஏன்னா நம்ம அங்க சங்கீதம் 80:8 பார்க்க வேண்டியது இருக்கு. எகிப்தை துண்டித்து வருகிறது.
அப்ப அதுக்கு முன்னால வரைக்கும் இஸ்ரவேல பைபிள் எப்படி காமிச்சு கொடுத்துருமா, தேசம் எங்கும் படருகிற ஒரு கொடியை போல ஆஸ்வதிக்கப்படுகிறது, அது வளர்ச்சி அடைன்னு சொல்லி காமிச்சு கொடுக்கல. அதுக்கு முன்னால வரைக்கும் பைபிள் எப்படி காமிக்க தெரியுமா, பார்வோன் அவர்களை ஒடுக்கினான், ஒடுக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கினான், ஒடுக்கிறார்கள். ஒடுக்குறங்கிறது வளர்ச்சி கிடையாது. ஒடுக்கப்பட்ட இடத்துல இருக்காங்க. பஸ்கா மூலமா அவங்க பரவி பாயக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த சத்தியத்தை ஆசாபுக்கு அன்னைக்கு ஆண்டவர் கிடைக்க பண்ணினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கும் இந்த வளர்ச்சி தேவை என்றால் செல்வி பற்றி உபதேசத்துல நிலைத்திருக்கணும். சும்மா கிடையாது. கண் திறக்கப்பட்ட அந்த மனுஷன் சொல்றான். அதை தொடர்ந்து கடைசியா சொல்லி நான் முடிக்கிற காரியம் என்னன்னா, அதை தொடர்ந்து சத்துருக்கள் மேல் ஜெயங்காண்கிற ஒரு அனுபவத்தை விசுவாச மார்க்கத்தாராகிய ஆபிரகாமின் சந்ததி பெற்றிருக்க வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். அதனாலதான் என்னாகும் 24வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசஸ்தலத்தின் மேன்மை குறித்து பேசி 6வது வசனத்தின் 6 மற்றும் 7ஆம் வசனத்தின் முதல் பகுதி வரைக்கும் அந்த சபையினுடைய செழிப்பு வளர்ச்சியை குறித்தும் பேசுகிறார். 7ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, 8, 9 வரைக்கும் நாம் பார்க்கும்போது, சத்துருக்களை மேற்கொள்ளுகிற இடத்தில் விசுவாச மார்க்கத்தார் வாசஸ்தலமாய் கட்டி எழுப்பப்பட மூளைக்கல்லை குறித்து தியானித்தோ. வளர்ச்சியடைகிற அனுபவத்துக்கு எகிப்தை துண்டித்து கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட அனுபவத்தை குறித்து தியானிக்கிறோம். பிரியமான, அது மாத்திரமல்ல, சத்துருக்களை ஜெயங்கொள்ளுகிறதை நாம் பார்க்கும்போது, இங்கே நீங்க தொடர்ந்து பாருங்க, 7ஆம் வசனத்தின் பின்பகுதியிலிருந்து தொடர்ந்து பார்க்கும்போது, அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான், அவர்கள் ராஜ்ய மேன்மையடையும், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அது தொடர்ந்து சொல்றாரு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு, அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். கையில ஆயுதம் வச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட பலன் அது இருக்கு இது இருக்கு அப்படி சொல்ல வரல. அவரு மெயினானது என்ன தெரியுமா, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில பிரதானமா இருக்கணும். எப்படி புறப்பட பண்ணினார்? இதே என்னாகமம் 33வது அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வரும்போது, என்னாகமம் 33:3 நாம் பார்க்கும்போது, 1ஆம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் என்ன செஞ்சாங்களா? புறப்பட்டார்கள். என்னாகமம் 33:3. பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எதை தொடர்ந்து? பஸ்காவை தொடர்ந்து. அதான் அங்கே சொல்றாரு, எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டார்கள். அதுக்கு பிறகுதான் நீங்க பாருங்க, சத்துருக்களை ஜெயிச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமா தாண்டி தாண்டி வருவாங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை குறித்து பைபிள் பேசுகிறது. பிரியமானவர்களே, இந்த நிச்சயம் நமக்கு தேவை. நான் எகிப்தை துண்டித்து விட்டேன், ஆடம்பரங்களும் ஆசாபாசங்களும் உலகத்தின் மேன்மைகளும் மாம்சத்தின் இச்சைகளும் நிறைந்திருக்கிற எகிப்தை நான் துண்டித்து விட்டேன், பஸ்கா மூலமாய் துண்டித்து விட்டேன் என்கிற நிச்சயத்தை பெற்றவர்கள் தான் சத்துருக்களை மேற்கொள்ள முடியும். புதுசா ஒண்ணு சொல்லல. கண் திறக்கப்பட்ட ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கிறான். கண் திறக்கப்பட்ட ஒரு மனுஷன் பேசிக் கொண்டிருக்கிறான். அதுக்கான பிள்ளைமை மெச்சி பேசல. அவன் கேட்டகரி வேற. ஆனாலும் தேவாவி அவன் மேல, அசுத்தாவி மேல வந்து நான் போடல. தேவாவி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவனுக்கு சில வெளிச்சங்களை காண்பிக்கிறதுக்கு ஆண்டவர் அவனை பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் வேறு விதமா போய்விட்டான். நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகல. இந்த சமயத்துல தேவாவி அவன் மேல் வந்தது. கண் திறக்கப்பட்டவனை அவன் கூறுகிற வெளிச்சத்தை பார்க்கும்போது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வாசஸ்தலத்தின் மேன்மையை வைத்து சொன்னான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அது வளர்ச்சி அடைகிற அனுபவத்தை வைத்து சொன்னான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். 3வது நாம் பார்க்கிறோம், சத்துருக்கள் மேல் ஜெயங்கொள்ளுகிற அனுபவம். அதை வைத்து சொல்லுகிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சத்துருக்கள் எப்படி ஜெயிப்பது? அழகா சொல்லப்பட்டு அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க. மீண்டும் மீண்டும் அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆகாதென்று தள்ளப்பட்டார், பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டார். எதுக்காக சிலுவை பற்றிய உபதேசத்தை நாங்க பேசணும்? எல்லாவற்றிலும் நாங்க ஜோடிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஏதாவது மனப்பிரமையா அல்லது நாங்கள் கற்பனையில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணுமா? எங்களுடைய இன்டெலெக்சுவல் கிடையாது இது. எங்களுடைய இன்னோவேட்டிவ்
மெத்தட்ஸ் கிடையாது. இது பியூர் த வேர்ட் ஆஃப் காட், பியூர்லி த வேர்ட் ஆஃப் காட் அப்படி சொல்லணும். கர்த்தருடைய வார்த்தை பிரியமானவர்களே, அவ மீண்டும் மீண்டும் பிழையாமுக்கு என்னதான் கிடைக்கும் கேட்டா, எகிப்திலிருந்து புறப்பட பண்ணாரு. பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. அப்ப இந்த வெளிச்சத்துலதான் சத்துருக்களை ஜெயிக்க முடியும், மற்றபடி ஜெயிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள். விசுவாச மார்க்கத்தாருடைய அடையாளம் என்ன? பாவம் நிறைந்த உலகத்தை நாம் துண்டிக்க வேண்டும், உலகத்தின் ஆசாபாசங்களை வெறுக்க வேண்டும். இன்னைக்கு பிரசங்கங்கள் அது காண்பிக்கப்படுகிறது இல்லை. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் உடனே கையை வைத்திருவாங்க, அது ஒரு கையோ ரெண்டு கையோ வைத்திருவாங்க. அரசியல்வாதி கட்சிக்காரங்க மாதிரி. ஏதோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர், கர்த்தர் உங்கள் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். அங்க குடிகாரன்னு இருக்கிறான், எகிப்துக்குள்ள உல்லாசமா இருக்கிறவனு இருக்கிறான். ஆனா கர்த்தர் உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் இரக்கமா இருக்கிற, இப்படியே கிருபையா இருக்க கடவர் சொல்லி இதெல்லாம் நினைக்கும் போது அங்கே எகிப்தில உழன்று கொண்டிருக்கிற கூட்டமும் கிடக்கு. அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் பலிக்குமா? பாவத்துல கிடக்கிறவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் பலிக்குமா? உபச்சாரக்காரன்னு இருக்கிறான். நீங்கள் யாவரும் தேவனுடைய பிள்ளைகள், இப்படியே தானே ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நினைக்கும் போது பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை அறியுங்கள் பிரியமானவர்களே. சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய இடத்துக்கு சபை ஆண்டவர் கொண்டு வருகிறார். நீங்க பாருங்க, மாம்சத்துல கிடக்குறாங்க, மாம்சத்துல மயங்கி கிடக்குறாங்க, உலக ஐஸ்வர்யங்கள்ல மயங்கி கிடக்குறாங்க. பயங்கரமா இது கைச்செல்லாம் போட்டு அப்படியே எல்லாரும் பார்க்க முடியும் ஏதாவது பண்ணி அப்படியே தோரணையா தங்களை மேன்மைப்படுத்துறாங்க. தங்கள் பாவங்களில் இருந்து மனம் திரும்ப மனதில்லை. ஆனால் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எதை வைத்து? விசுவாச மார்க்கத்தாரா இருக்கணும். எதை பற்றி விசுவாசம்? வாசஸ்தலத்து குறித்த வெளிப்பாடு உள்ள விசுவாசம், வாசஸ்தலத்தை பற்றுகிற விசுவாசம், வளர்ச்சி அடைகிற ஒரு விசுவாசம். அது மட்டுமல்ல, சத்துருக்களை மேற்கொள்ளுகிற ஒரு விசுவாசம். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஜெயிக்கணுமா? பைபிள் சொல்லுது. எகிப்திலிருந்து புறப்படும். அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? பஸ்காவை அறிகிற அறிவுல தான் எகிப்தை துண்டிக்கிற மேன்மையை தேவன் வைத்திருக்கிறார். அந்த மேன்மையில தான் சத்துருக்களை மேற்கொள்ளுகிற மேன்மையை வைத்திருக்கிறார். அதனாலதான் அந்த வெளிச்சத்தை தான் ஒட்டுமொத்தமா பைபிளுடைய கடைசி பகுதிக்கும் கொண்டு வந்துட்டாரு. நல்லா பாருங்க, பைபிளுடைய கடைசி பகுதிக்கு கொண்டு வந்துட்டாரு. 1 யோவான் 5வது அதிகாரம் அங்க 5ஆம் வசனத்தெல்லாம் பார்க்கும்போது பைபிள் சொல்லுது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடையிற மனுஷனை தவிர வேறு ஒருவனும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. இன்னும் சொல்லுகிறேன், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். கிறிஸ்துவாகிய தேவகுமாரன் இயேசு என்கிற பெயர்ல மனுஷகுமாரன வெளிப்பட்டா, பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியாய் வெளிப்பட்டா, அடிக்கப்பட்டா. அந்த வெளிச்சம் இல்லாதவர்கள் உலகத்தை ஜெயிக்கவே முடியாது. மீண்டும் சொல்றேன், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? உலகம் என்கிற அந்த எகிப்தை ஜெயிக்கிறவன் யார்? யாரும் பஸ்கா இல்லையே விடுதலை இல்லை. நோ சாக்ரிஃபைஸ் நோ சால்வேஷன், நோ சாக்ரிஃபைஸ் நோ சால்வேஷன், நோ பாஸ் ஓவர் நோ பெர்ஃபெக்ஷன். நம்ம அப்படிதான் சொல்ல வேண்டியது. பஸ்கா இல்லையே அங்கே பூரணத்துக்கான வழி இல்லை. அதனால நம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் நான் கத்திசுத்தமான அடுத்த முறை, நான் டைம் இல்லாதனால இதை நான் இதோடு முடிக்கிறேன். கத்திசுத்தமான அடுத்த முறை இந்த இஸ்ரவேல் கத்திற்கு சித்தமானால் இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வாதத்துக்கென்று வைத்திருக்கிறார். அது ஆசீர்வாதமா சாவமா, அது எவ்விதமா எடுத்துக்கூட முடியும் அப்படிங்கிறத குறித்து உங்களோடு பகிர்ந்து கூட இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோமே, இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதுதான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்கிற வெளிச்சத்தை பற்றியது. அதுதான் நம்ம இப்ப கவனித்தோம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 26ஆம் வசனத்துல, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார். முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார். எந்த சாயலோடு? உயிர்த்தெழுந்த சாயலோடு. உயிர்த்தெழுந்த சாயலோடு. இனி பழைய மனுஷனுடைய சாயல் இல்லை. இனி பழைய வாழ்க்கை நம்ம இடத்துல இல்லை. இனி இந்த சாயல் தான் உனக்கு என்று சொல்லி காண்பிப்பதற்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை
உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார். விசுவாச மார்க்கத்தாருக்கு தான் கொடுத்திருக்கிறார். எதற்காக? ஆசீர்வதிக்கும்படி. ஆசீர்வதிக்கும்படி. இந்த வாசஸ்தலத்தின் மேன்மையை உணர்ந்து பார்ப்போமா? எனக்காக அடிக்கப்பட்டு இரத்த சிந்தி மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டதினாலே அவர் மூளைக்கல்லா ஏற்படுத்தப்பட்டு வாசஸ்தலத்தின் மேன்மை எவ்வளவு அழகாய் பேசப்படுகிறது. கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டாரு. அதை தொடர்ந்து நமக்கு வளர்ச்சி இருக்கிறது. நாம் அதை தொடர்ந்து தான் வளர முடியும். வேதம் அதை தொடர்ந்த வாசஸ்தலத்தின் மேன்மையை அறிந்து கொண்டுதான், மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவை அறிந்து கொண்டதுனாலதான், மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவிலே நம்முடைய பழைய மனுஷன் மரித்து புதிய மனுஷனாய் கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார் என்கிற அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல் தான் அவர் தலைக்கல்லானார், மூளைக்கல்லானார். அந்த வெளிச்சத்தில் தான் வாசஸ்தலம் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த வெளிச்சத்தை தொடர்ந்துதான் வளர்ச்சிக்கு மேல் வளர்ச்சி அடைகிறது சபை. அந்த வெளிச்சத்தை தொடர்ந்துதான், ஒரே கான்செப்ட் தான், அதை தொடர்ந்துதான் சத்துருக்களை ஜெயங்கொள்ளுகிற இடத்துக்கு சபை வருகிறது. இதுதானே கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற அனுபவம். ஒப்பு கொடுப்போமா? இருக்க இடத்திலே கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்கிற இந்த உன்னதமான சத்தியங்களுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்களுக்கென்று வெளிப்படுத்தப்பட்ட இந்த வெளியேறப்பட்ட சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம். பிழையாமுக்கு காண்பிக்கப்பட்ட அதே காரியம்தான் பேதுருக்கு காண்பிக்கப்பட்டது. அதே காரியம்தான் அப்போஸ்தலன் பவுலுக்கு காண்பிக்கப்பட்டது. அதே காரியம்தான் அப்போஸ்தலன் யோவானுக்கும் காண்பிக்கப்பட்டது. இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது பரலோகத்தின் தேவனே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, அந்த இஸ்ரவேல் என்கிற ஆபிரகாமின் சந்ததியாராகிய விசுவாச மார்க்கத்தார் எங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். எங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அந்த ஆசீர்வாதம் எப்படி வெளிப்படுகிறது என்பதை திட்டவட்டமா எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீரே. இந்த மகா மேன்மையான சத்தியங்களுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து இந்த சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. ஏனோதானன் வாழ்ந்துச்சு கர்த்தர் ஆசீர்வதிச்சான்னு சொல்ற அந்த ஒரு மாய்மாலமான இடத்துல நாங்கள் நின்று விடாமல், ஆண்டவரே இவ்விதமாகத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், இவ்விதமாகத்தான் இந்த வழியில தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த சத்தியத்தை சரியாய் விளங்கி கொண்டு நாங்கள் உமக்குள்ளே நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை பலன் தாங்க. கூடி வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நிறைவேற்ற அம்மையான ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய இல்லங்களை திறந்து கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இதற்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.